ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் பாலாபடி. இன்றைக்கி நம்ம சண்டே ஃபங்க்ஷன். ஸோ மேரேஜுக்கு போயிருந்தோம். அதனால் இன்றைக்கி ஃபங்க்ஷன் பற்றி போடலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்த உடனே ஷேவ் பண்ணேன் முதல் வேலையாக. சரி ஃபங்க்ஷன் போகிறோமே, அதனால் ஷேவ் பண்ணணும். ஷேவ் பண்ணி குளிச்சுட்டு சரி பவுடர்லாம் அடிச்சுட்டு, நம்மளுக்கு பழக்கம் பவுடர் அடிக்கிற பழக்கம். பவுடர்லாம் அடிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் சேஞ்சு பண்ணிக்கின்னு அப்படி அப்படி நின்னேன். ஓகே, சேமையாக இருந்தேன். ஓகே, இன்னும் அஜித் கலர் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. ஓகே சரி, அடுத்தது என்ன பண்ணலாம்? ஓகே, ஒரு காஃபி சாப்பிடுவோம் அப்படின்னா என்னுடைய பழக்கம். வெளியே போனாங்க ஏன்னா காஃபி சாப்பிடணுன்னு ஒரு ஐடியா. டீயோ காஃபியோ சரி ஓகே சூடாக போடுவோம் அப்படின்ட்டு காஃபி வேலையில் இறங்கி ஓகே காஃபி ரெடி ஆச்சு. ரெடி ஆனோடனே எங்கள் வீட்டில் என்ன பண்ணுறான்னு கேட்டாங்க. உடனே எனக்கும் காஃபி போடு அப்படின்னாங்க. சரி அவங்களுக்கும் ஒரு காஃபியை போட்டுட்டு கிஃப்ட்டு கடைக்கு போனோம். அண்ணா ஒரு கிஃப்ட்டு வேணும் அப்படின்னு. சரி ஓகேப்பா அப்படின்னாங்க. எதுன்னு செலக்ட் பண்ணுனாங்க. ஓகே எவ்வளோ நேரம் ஆகும்ண்ணா? ஒரு 10 மினிட்ஸ் ஆகும்பா அப்படின்னாங்க. சரி 10 மினிட்ஸ் தானே, ஓகேண்ணா நீங்கள் இந்த கிஃப்ட்டை பேக் பண்ணுங்கள் அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டேன். உடனே நண்பனுக்கு கால் பண்ணலாம், அவன் கல்யாணத்துக்கு வரானா இல்லையே கேட்கலாம் அப்படின்ட்டு. உடனே நம்பர் போட்டு கால் பண்ணேன். அவர் அதுங்காட்டி ஒரு கிஃப்ட்டு பேக்கிங் மும்பரமாக இறங்கிட்டார். உடனே நண்பனும் அவரை கால் பண்ணவொடனே அவனை எடுத்தவொடனே கல்யாணத்துக்கு போகலாமான்னு கேட்டேன். ஓகே போகலாம் அப்படின்னா. அதுங்காட்டி கிஃப்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. சரி ஓகே, அதுக்கு நண்பனும் வந்துட்டு ஓகே ஜாலியாக என்ஜாயாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபன்னாக பேசின்னு போயின்னே இருந்தோம். போகும்போது ஒரு சாங்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்கை போடுவோம் அப்படின்னு. என் உயிர் போகும் போனாலும் துயரில்லை கண்ணே, அதற்காக பாடினேன். வரும் எதிர்காலம் உன் மீது பழிபாடும் பெண்ணே, அதற்காகத்தான் பாடினேன். முதலா முடிவா அதை உன் கையில் கொடுத்து விட்டு. எப்படிங்க இருந்தது இந்த சாங்கு? அப்படியே ஃபன்னாக பேசிக்கின்னு இந்த சாங்கு கேட்டுக்கின்னு அப்படியே ஜாலியாக போயின்னு இருந்தோம். செமையாக இருந்தது. எனக்கு நல்லா ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சாங்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒண்டர்ஃபுல் சாங், வெரி நைஸ், செமையாக இருக்கும். யாருக்கும் இந்த சாங்கு பிடிக்காமல் போகாது. இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். போது மண்டபமும் வந்துடுச்சு. அப்பா ஒரு வேலையாக மண்டபம் வந்துடுச்சு. வரவேற்பு செமையாக இருந்தது, நல்லா இருந்தது. நேராக போனோம், சாப்பிட்டுட்டு கிஃப்ட்டை கொடுத்துட்டு அப்புறம் கிளம்பி வந்துட்டோம். நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்